1981 அப்பதான் இங்க பிறந்திருக்க மாட்டீங்க. அப்ப பெண் காவலர்களை தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணும் போது தைரியமாக அதில் போய் கலந்து கொண்டு அதில் வெற்றியும் பெற்றவர் நான். ஏனென்றால் பிசி மாஸ்டர் அல்லவா, அதனால் உடனடியாக எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் எனக்கு செலக்ஷன் கிடைத்து விட்டது. ஐபிஎஸ் திலகவதி மேடம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த திலகவதி மேடத்திடம் வெள்ளூரில் பயிற்சி பெற்றேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 780 பெண் காவலர்கள் அதில் பயிற்சி அடைந்தோம். முதலில் நான் பயிற்சியில் சேர்ந்த இடம், பணியில் சேர்ந்த இடம் மதுரை நகர் மாநகர். அந்த மதுரை மாநகரில் அப்போது நாங்கள் இருந்த காலத்தில் எல்லாம் இந்த மைக் செட்டு தான் இருக்குமே தவிர செல்போன் உங்களை மாதிரி இப்போ அதை பயன்படுத்துறதுக்கு இல்லை. அந்தந்த ஆஃபீஸில் ஒரு டெலிஃபோன் இருக்கும், அவ்வளோதான். வாக்கி டாக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வாக்கி டாக்கினா கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அந்த வாக்கி டாக்கி மூலமாக அது ஸ்டேட் லெவலில் எல்லா இடத்துக்கும் அந்த கம்யூனிகேஷன் போய் சேரும். அந்த வாக்கி டாக்கியில் கால் பண்ணாங்க. முதலில் அந்த வாக்கி டாக்கியை பிடித்து பேசிய முதல் பெண்மணி நான் தான். அப்போது ஒரு பெண்ணின் குரல் வாக்கி டாக்கியில் ஸ்டேட் லெவலில் எல்லா இடத்தையும் கிடைக்கின்றது என்று டிஜிபி முதற்கொண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப பெண்ணின் திறமை அதிலிருந்தே தெரிய ஆரம்பித்தது. அதன் பிறகு அனைவருக்குமே இந்த வாக்கி டாக்கி பயிற்சியை கொடுத்தார்கள். இதை ஏன் என்று தங்களிடம் சொல்கிறேன் என்றால், நாம் எப்போதுமே மன தைரியத்தோடு குழந்தைகள் வந்து எந்த செயலில் ஈடுபட்டாலும் தைரியமாக எடுக்கும் முயற்சியை நாம் பணியாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு இரண்டாவது பட்சமாக மதுரை செல்கிறீர்கள் அனைவரும், அது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு டிராபிக் பாயிண்ட் ஒன்று இருக்கும். டிராபிக் பாயிண்ட்ல ஏறி டிராபிக் போலீஸாக கை காட்டி வாகனத்தை வந்து நிறுத்துவார்கள். பட் அது முதலில் அந்த டிராபிக் பாயிண்டில் ஏறிய முதல் பெண்மணி நாங்கள். அதை வரும்போது ஐபிஎஸ் அவர்கள் அந்த வாகனத்தை வரும்போது பார்க்கும்போது பெண்ணாகப்பட்டது டிராபிக் கூட அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த தைரியத்தை வரவழைத்து கொடுத்தவர்கள் நமது ஐபிஎஸ். இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் அனைவருமே தைரியமாக உடற்பயிற்சி என்பது மிகவும் அவசியம். அது தற்போது சகாயமல்ல பள்ளியில் உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் இருவருக்குமே நான் பலமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பயிற்சியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். மாணவர்கள் உண்மையிலே அருமையான முறையில் பயிற்சியிருக்கிறார்கள். இதுல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து அனைவருக்குமே நன்றாக தெரியும். 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா